ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, படைப்பின் அம்சங்கள பார்த்தோம். அந்த படைப்பு வந்து 5 பூதங்கள், பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இந்த உலகத்துல எல்லாமே உருவானதுன்னு பார்த்தோம். அப்படி உருவானவைகள் எல்லாம் எப்படி நிறத்தை அடைந்தன, எப்படி உருவத்தை அடைந்தன, எப்படி பெயரை அடைந்தன அப்படின்னா, அந்த பூதங்களுடைய கலவை என்று பார்த்தோம். அப்ப இந்த அடிப்படையில நாம வந்து இந்த படைப்பு, இந்த சிருஷ்டி வந்து பஞ்சபூதங்களால் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான பிக்சர்க்கு வந்துட்டோம். இப்ப அடுத்தது இதே 3 பூதங்கள் இருக்கு. ஆனா, அந்த 3 பூதங்களும் எந்த அடிப்படையில மற்ற விஷயங்களுக்குள்ள மாறுபட்டு காணப்படுதுங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவா இங்க பேசப்போது. அந்த டாபிக் என்ன அப்டின்னா, உயிரினங்களின் 3ன் வெளிப்பாடு என்று பார்க்கிறோம். இந்த உலகமும், உலகில் உள்ள பொருட்கள் எல்லாமே 3 அடிப்படை மூலகங்களின் வெளிப்பாடு. நாம் கண்களால் காண்பவைகள் எல்லாமே வெறும் தோற்றங்கள். இப்ப உயிரினங்கள் உடலும், அதுபோல மனிதனின் உடல், அவனுடைய மனச்சேர்க்கை எல்லாமே இந்த அடிப்படை மூலகங்களின் வெளிப்பாடு தான் என்பதை தான் இப்ப நம்ம விரிவாக இந்த பகுதியில பார்க்க போறதுனால, இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாமே வந்து ஒரு வகையில ஒரு உணவுச் சங்கிலிங்கிறத நம்ம பார்த்தோம். இது நம்ம கடந்த பாடங்கள்ல ரொம்ப விரிவா நான் பேசியிருக்கிறேன். அதாவது இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாமே உணவுங்கிறதுக்கு ஒரு பிரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன். தாவரம் எடுத்துக்கிட்டா, அந்த தாவரம் ஒரு உணவு தான். அந்த தாவரத்திலிருந்து தான் புழு, பூச்சிகள் அத எடுத்து சாப்பிடுது. புழு, பூச்சிகள பாம்பு, பல்லி, ஓணான் போன்ற ஜீவராசிகள் சாப்பிட்டுடுது. பாம்பு, பல்லி, ஓணான் போன்ற ஜீவராசிகள பறவைகள் சாப்பிடுது. பறவைகளை மிருகங்கள், மிருகங்களை மனிதன். மனிதனை மீண்டும் பூமி சாப்பிடுது. மண் சாப்பிடுது. அப்புறம் மண்ணிலிருந்து மீண்டும் செடி, கொடிகள் வளர்கின்றன. அப்புறம் அந்த செடி, கொடிகளை மீண்டும் பூச்சி, புழுக்கள் சாப்பிடுது. இப்படியே ஒரு சைக்கிள், ஒரு சுற்று நடந்துகிட்டே இருக்கு. இந்த சுற்று நிகழ்வுல பார்த்தீங்கன்னா, விதவிதமான பயிர்கள், விதவிதமான தாவரங்கள், விதவிதமான பூச்சிகள், விதவிதமான ஊர்வனங்கள், விதவிதமான பறவைகள், விதவிதமான மிருகங்கள், அதுபோலவே மனிதர்கள். அப்ப இப்படி பார்க்கும்போது இங்க விதவிதமான இந்த வித்தியாசமான மாற்றங்கள் ஏன் என்றால், இந்த மாதிரி உணவுச் சங்கிலியில தொடர்பு ஏற்படுத்தும்போது, அந்த பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ மாறிட்டா, ரேஷியோ மீன்ஸ் அதாவது அதனுடைய சேர்க்கை வந்து எச்சு கம்மியா போனா, அங்க வேற வேற உடல்கள் மாறிவிடும். உடல் மாறி உருவாயிடும். அப்படிங்கிறத நம்ம கடந்த பாடங்கள்லயும் பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லுது. இங்க எல்லாமே உணவுங்குது. இங்க எல்லாமே அன்னம் பிரம்மாத்தின்னு சொல்லுது இல்லையா? வேதம் சொல்லுது. அன்னமே பிரம்மம். அப்ப இங்க வந்து இந்த உணவு தான் எல்லாமா இருக்குங்கிறது இங்க எப்படி சொல்லுதுன்னா, நாம் உண்கின்ற உணவு எப்படி அடிப்படை மூலகங்களாக பிரிந்து, நமது உடல், பிராணன் மற்றும் நம்முடைய மனதை வளப்படுத்துகிறது என்பதை இந்த மந்திரங்கள் கூற இருக்கின்றன என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மந்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, புத்தாளகர் மீண்டும் பேசுகிறார். "மகனே, நாம் உண்ணுகின்ற உணவு வந்து 3ஆக பிரிகிறதுப்பா" அப்படின்னு சொல்றார். அது எப்படி பிரிகிறது அப்படின்னா, அதன் தூலமான பகுதி. இப்ப நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாடு நமக்கு உள்ள போய் டைஜஷன் ஆயிடுது. டைஜஷன் ஆயி செரிமானம் ஆன பிறகு, அது கண்ணுக்கு தெரியாத சக்தியாக மாற்றப்படுது இல்லையா? அப்படி கண்ணுக்கு தெரியாத சக்தியாக மாற்றப்படுகின்ற அந்த விஷயத்த வந்து நம்ம நுண்ணியதுங்கிறோம். ரொம்ப சூட்சமமானதுன்னு சொல்றோம். அப்புறம் அதிலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கண்ணுக்கு தெரியாம இருக்காது. ஜடப்பொருளாவும் மாறாது. அதுக்கு வந்து ஒரு நடுப்பகுதி. அப்புறம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நல்லா கண்ணுக்கு தெரியிற மாரி ஸ்தூலமா இருக்கும். அப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, உருவம், அருவம், அருவுருவம் அப்படின்றத வச்சுக்கங்க. அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. அப்ப இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்ன பண்ணுதுன்னா, உருவமா மாறணும்னா, இப்ப நம்மகிட்ட இருந்து மலமா மாறுது. இப்ப நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உள்ள போய் டைஜஷன் ஆன பிறகு, அதனுடைய உருவத்தன்மை, அதாவது தூளமான பகுதி. அதுல எது தூளமோ, தூளம்னா கண்ணுக்கு தெரிகின்ற பகுதியோ, அது நம்ம உடல்ல இருந்து வெளியேறுகின்ற மலம் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு தகுதி இருக்கு அந்த உடம்புக்குள்ள உருவாகுறது. அது வந்து நடுப்பகுதி. அதாவது அது வந்து உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது. அரு உருவம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடியது தான் நம்முடைய உடம்பாக மாறுது. சதையாக மாறுது. அதுதான் நம்முடைய மண் தத்துவ உடம்பு, இந்த பாடி. இதுதான் பிண்டம்னு பேரு. இந்த பிண்டம் தான் நமக்கு இப்படி கிரியேட் ஆகுது. இதுக்கு வந்து எங்கிருந்து கிடைக்கும்? சாப்பாட்டினுடைய நடுப்பகுதி தான் நம்மள இப்படி சதையா மாத்தி வச்சிருக்கு. அப்ப அதே சாப்பாட்டினுடைய நுண்ணிய பகுதி இருக்கு பாருங்க. ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு பகுதி. அதுதான் மனசு என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அந்த நுண்ணிய பகுதி தான் மனமாகின்றது. அப்படின்ட்டு இந்த உபநிஷத்து அருமையான 3 அடிப்படை விஷயங்கள, மனிதன் வாழ்வதற்கான 3 அடிப்படை விஷயங்கள உணவின் மூலமாக இங்கு சுட்டிக்காட்டுது. அப்ப உணவை பற்றிய உபநிஷதங்களின் அடிப்படை கண்ணோட்டம் இது. உணவில் இத்தகைய பகுப்பு முறை மிகவும் பொருள் பொதிந்தது. ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கது. உண்கின்ற உணவு சமானனால் செரிக்கப்படுகின்றது.
செரித்த உணவில் மிகவும் பௌதிகமான பகுதி வெறும் சக்கையாக, மலமாக வெளியேறுகிறது. பொதுவாக நாக்கின் சுவைக்காக நாம் உண்ணுகின்ற உணவின் பெரும் பகுதி பயனற்றதாக இவ்வாறு வெளியேறி விடுகிறது. அதைவிட சற்று சத்து மிக்க பகுதி இந்த தூள உடம்பை வளர்ப்பதற்காக, வளப்படுத்துவதற்காக பயன்படுகிறது. அதாவது உணவில் உள்ள புரதம் போன்ற பகுதிகளை இது குறிப்பிடுவதாக பார்க்கலாம். அப்ப இதுவரை நாம் கண்ட விஷயங்கள் விஞ்ஞானம் அறிந்த விளக்கங்கள். ஆனால் உணவில் 3வது ஒரு பகுதியை பற்றி விஞ்ஞானம் பேசுவது கிடையாது. ஆனால் உணவில் 3வது ஒரு பகுதி இருக்கிறது. அது மிகவும் நுண்ணியமானது. அந்த நுண்ணிய பகுதிதான் இங்கு நமக்கு மனமாக மாறுகின்றது, எண்ணங்களாக எழுகின்றது என்ற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து இந்த இடத்துல முக்கிய பகுதியாக குறிப்பிடுது. அப்ப இதை பற்றி மெய்ஞானம் மட்டும் பேசுகிறது. ஏன்னா மெய்ஞானம் மட்டும் தான் இந்த பௌதீக உடலுக்கு அப்பாற்பட்ட மனோ உடலை பற்றி பேசும். இப்ப நீங்க விஞ்ஞானம் கண்ணுக்கு தெரியிற விஷயங்கள மட்டும் தான் கையாளும். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் விஞ்ஞானம் கையாளாது. ஏன்னா விஞ்ஞானத்த பொறுத்தவரைக்கும் நான் நேத்தே சொன்னேன். நேற்றைய பாடத்துல நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்? இந்த பஞ்சபூதங்களும் உண்மையிலேயே கிடையாதுங்க. இது எல்லாமே மனதின் கற்பிதம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப விஞ்ஞானி ஏத்துக்க மாட்டேன்ட்டான்னு சொன்னேன் நானு. நேத்து பாடத்துல அதான் ஹைலைட்டான விஷயம். நேத்து நான் சொல்லும்போது, இந்த உலகம்ங்கிறது உண்மையிலேயே கிடையாதுங்க. இது மனதின் கற்பிதம் அப்படின்னு சொன்ன உடனே, விஞ்ஞானி என்னய்யா புருடா விட்டுட்டு இருக்க? அப்படின்னு நம்மள திருப்பி கேட்டான். ஏன்னா விஞ்ஞானி பொறுத்தவரைக்கும், அவனுக்கு இந்த கண்ணு முன்னாடி இருக்கிற உலகம் உண்மையா தெரியுது. ஆனா மெய்ஞானத்த பொறுத்தவரைக்கும், இந்த கண்ணு முன்னாடி இருக்கிற உலகம் உண்மையே கிடையாதுங்குது. அப்ப இது 2ம் முரண்பாடான விஷயமா இருக்கிறதுனால, இங்க எப்பயுமே விஞ்ஞானமும், மெய்ஞானமும் ஒன்றுக்கொன்று எதிரானது. ஏன்னா, இங்க புரிதலே வேற. 2 பேருடைய புரிதலே வேற. விஞ்ஞானிய பொறுத்தவரைக்கும் எப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கான்? இல்லாததிலிருந்து ஒன்று உண்டாகிடுதுன்னு சொல்ட்டான். படைப்பு படைக்கப்படுவதற்கு முன்னாடி அங்க ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதிலிருந்து படைப்பு வெளிப்பட்டதுன்னு சொல்லி விஞ்ஞானி சொல்றான். அவன் சொல்றத தான் இந்த உலகம் நம்பிட்டு இத்தன பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மல்லாம் படிச்சு வந்துட்டு இருக்கோம். இப்ப பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவும் எந்த அடிப்படையில நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இல்லாததில் ஒன்று இருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டதுங்கிற விஷயத்த தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனா மெய்ஞானம் என்ன சொல்லுது? அப்படி இல்லாத ஒன்றிலிருந்து இந்த உலகம் உண்டாகவே முடியாது. ஒன்று இருக்கிறது. அது இருப்பு. அதுதான் இறைவன். அவனிடமிருந்து தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உலகம் அவனுக்கு வேறாக இல்லை. அது அவனுடைய ஆற்றல் என்று நம்முடைய சனாதன தர்மம் பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இத நிரூபிச்சுட்டுது. இப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் இந்த இடத்துல பேச வருது. எப்படி பேச வருதுன்னா, இப்ப இந்த உலகம் நமக்கு தூலமாக கண்ணுக்கு தெரிஞ்சாலும், இதுல நீங்க எதிர்பார்க்கிற மாரி பல்வேறு பயிர்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் என்று ஜீவராசிகள் மாறுபட்டு காணப்பட்டாலும், 84,00,000 யோனிகளில உயிரினங்கள் தோன்றினாலும், இவைகள் எல்லாமே எதனுடைய மூலம் என்று பார்த்தா பஞ்சபூதங்களுடைய மூலம். அப்ப அந்த பஞ்ச மூலங்களுடைய சூட்சும பூதங்கள் தான் இப்படி ஸ்தூல பூதங்களாக பரிணமித்து நமக்கு கண்களால் பார்க்க முடியுது. காதுகளால் அதை பற்றி கேட்க முடிகிறது. நாக்கினால் சுவைக்க முடிகிறதுங்கிற மாரி புலன்கள் அடிப்படையில நம்ம இத அனுபவமாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த பஞ்சபூதங்களையும் புலன்கள் அடிப்படையில் தான் அனுபவமாக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த பூதங்கள் எல்லாம் என்னவாக மாறி இருக்கு? எல்லாம் உணவாக மாறி இருக்கு. எல்லாமே சாப்பாடு. ஏன்னா ஒண்ண ஒண்ணு சாப்பிட்டு, சாப்பிட்டு வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிட்டே இருக்கு. அப்ப இங்க பரிமாணம் நடந்து கொண்டே இருக்கு. தாவரங்கள்லிருந்து புழு பூச்சி, புழு பூச்சியிலிருந்து ஊர்வன, அப்புறம் பறவை, மிருகம் என்று பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாம் எந்த அடிப்படையில் நடக்குது? ஸ்தூலத்தின் அடிப்படையில் நடக்குதா? அதே மாரி சூட்சமத்தின் அடிப்படையில் நடக்குது. அத மறந்துறக்கூடாது. சூட்சமம்னா என்ன? மைண்ட். இங்க ஸ்தூலம்னா என்ன? பாடி. அப்ப இப்ப சூட்சமம் என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இங்க டெவலப் ஆயிட்டே இருக்கு. இப்ப முதல்ல படைக்கப்பட்ட தாவரம் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன சூட்சமம்? தொடு உணர்வு மட்டும் தான் சூட்சமம். அந்த தாவரத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். யாராவது தன்ன தொட்டா சுருங்க தெரியும். அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன் உணர்வு இருக்குன்னா, அத நீங்க தொந்தரவு பண்ணா வாடி போகும். இங்க ஒரு தாவரம் இருக்கு. அந்த தாவரத்த நீங்க 4 தடவ கால்ல மிதிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே அது வாடி போயிடும். அப்ப அதுக்கு என்னன்னா, அது உணர்வு. அந்த உயிர் அதுக்கு பாதிப்பு அடையும்போது, அந்த மாரி ஒரு பாதிப்புக்கு உட்படுது. அதே மாரி தான் அடுத்தது புழு, பூச்சி வருது. அதுக்கு 2 புலன்கள் வருது. அப்புறம் 3 புலன்கள், 4 புலன்கள் இப்படி புலன்கள் உருவாவது அந்த உடலின் அடிப்படையில் இருக்கலாம். ஆனா, உடலின் அடிப்படையில புலன்கள் உருவாயிருந்தாலும், அந்த புலன்களை இயக்குவதற்கு ஆதாரமாக அங்க மனசு இருக்கு. அப்ப அந்த மனமும் அப்படியே பரிணாமம் அடைஞ்சுகிட்டே இருக்கு. அத இங்க சொல்லுது. உணவிலால் தான் இந்த மனம் உண்டாக்கப்படுது. அப்ப நீங்க எப்படிப்பட்ட உணவ உண்றீங்களோ, அத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கு. நீங்க மனிதனா வாழ்றீங்களா? மிருகங்களா வாழப் போறீங்களா? இல்ல நீங்க மனிதனா வாழ போறீங்களா? பறவையா வாழப் போறீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருக்கு.
அப்ப நமக்கு இங்க என்னன்னா, உடல் பரிணாமத்துல மனித உடல் வந்ததுனால, இப்ப உணவு முறை நமக்கு என்னன்னா, எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு இல்லையா? ஏன்னா நீங்க இப்ப கவனிச்சு பாருங்களேன். உணவு முறையில வந்து இப்ப தாவரம் வந்து மிருகத்த சாப்பிடுதான்னா சாப்பிடும். இறந்த பிறகு அப்படியே மக்குன அந்த உணவ வந்து ஜெல் மாரி பண்ணி சாப்பிட்டுடும். பூச்சி வந்து மிருகத்த சாப்பிடுமான்னா சாப்பிடும். ஆனா இது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கு. நமக்கு தெரியாது. நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம், பூச்சி போய் புல்ல மட்டும் தாங்க சாப்பிடுது. ஒரு செடிய மட்டும் தான் சாப்பிடுதுன்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். அப்படி கிடையாது இல்லையா? அந்த பூச்சி வந்து நீங்க செத்துப்போன நாய் பார்த்தீங்கன்னா, அந்த நாய் மேல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்புறம் அந்த ஊர்வன விஷயங்களும் அப்படிதான். பூச்சிய மட்டுமா சாப்பிடும்? அது எல்லாத்தையும் சாப்பிடும். அதே மாரி தான் நாயி, மிருகங்களும் அப்படிதான். எத வேணா சாப்பிடும். பறவைகளும் அப்படிதான். மனிதனும் அப்படிதான். மனிதன் என்ன பண்றான்? தாவரங்களையும் சாப்பிடுவான், பறவைகளையும் சாப்பிடுவான், மிருகங்களையும் சாப்பிடுவான், மனுஷனையே சாப்ட்டுருவான். அப்ப மனிதன் வந்து எல்லாமே சாப்பிடக்கூடியவன் தான். ஆனா, இப்ப நம்ம இப்படி சாப்பிடுற சாப்பாடு நமக்குள்ள போன உடனே அது 3ஆ பிரியுதுல்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இங்க பேசுது சாஸ்திரம். அப்படி 3ஆ பிரியும்போது, நீங்க தாவரத்த வேணா சாப்பிடுங்க, இல்ல ஒரு கோழிய சாப்பிடுங்க, இல்ல ஒரு ஆட அடிச்சு சாப்பிடுங்க, ஒரு மாட்ட அடிச்சு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு உள்ள போன உடனே 3ஆ பிரியுது. ஒரு பகுதி வந்து கழிவா மாறி மலமா வெளியேறுது. அது வந்து ஒரு திடத்தன்மையில இருக்கு. அதுக்கு வந்து ஸ்தூலம். இன்னொன்னு வந்து அது உருவமும் இல்ல, அருவமும் இல்ல. ஒரு அருவுருவம் நிலையில இருக்கு. அது வந்து இந்த பிண்டம், இந்த உடம்பு. அடுத்தது ஒண்ணு அருவமாவே இருக்குங்க. அந்த உணவிலிருந்து பெறப்பட்ட சக்தியானது மிக மிக சூட்சமமானது, மிக மிக நுண்ணியமானதுன்னும்போது, அது மைண்டா மாறிடுது. அப்ப இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க மன தூய்மை அடையணும்னு வச்சுக்கங்களேன், நீங்க பரமனுடைய தன்மைக்கு வரணும்னா, பரமனுடைய நிலைப்பாடு என்னன்னா, மிக மிக நுண்ணியமானவன் பரமன். ஏன்னா பரமன் வந்து எப்படி நுண்ணியமானவன் அப்படின்னு நீங்க விளக்கம் கேட்டீங்கன்னா, திருமூலருடைய திருமந்திரம் தான் சொல்லுவேன். திருமூலருடைய திருமந்திரம் என்ன? அந்த உயிர பத்தி திருமூலர் பேசுற ஒரு பாட்டு இருக்கு. "கோவின் மயிர் எடுத்து அதை நான் துண்டு துண்டா நறுக்குனேன். அதுல ஆயிரக்கணக்கான துண்டு விழுந்தது. அதுல ஒரு துண்டு எடுத்து நான் திருப்பி ஒரு ஆயிரக்கணக்கா நான் நறுக்கும்போது கண்ணுக்கே தெரியல. அது வந்து ஒரு நுண்ணியதா மாறிடுச்சு இல்லையா? சாதாரண ஒரு மாட்டினுடைய மயிர எடுத்து நம்ம துண்டு துண்டா வெட்டி விட்டோம்னா, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன துண்டா விழும். அப்படி விழும்போது நீங்க பென்சிலினுடைய ஒரு முனை இருக்குல்ல, பென்சிலினுடைய ஒரு புள்ளி வைக்கிற மாரி ஒரு புள்ளி வச்சீங்கன்னா, அந்த சைஸ்ல ஒரு முடிய நீங்க எடுத்துக்கங்க. அந்த முடிய திருப்பி நீங்க வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு மல்டிபிளா நீங்க அத வெட்டும்போது, அப்புறம் அப்படியே இன்னும் நுண்ணியதாயி, அது அப்புறம் நம்ம புலன்களுக்கே எட்டாததா மாறக்கூடிய ஒரு நுண்ணியதா போயிடுது இல்லையா? அப்படித்தான் இறைவன் இருக்கிறான். அப்படித்தான் உயிர் இருக்கு. அப்படித்தான் உணர்வு இருக்கு. அப்ப அததான் எங்க சாஸ்திரம் அப்படி சொல்லிக் குடுக்குது. மாட்டினுடைய முடி எடுத்து இப்படி பிரிச்சீங்கன்னா, இப்படி உருவாகுறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு நுண்ணியமான விஷயம் எப்படி இருக்கும்? அது ஒரு மைண்டாவும் மாறியிருக்கு. அதுதான் நமக்கு ரொம்ப சூட்சுமமான விஷயம். இங்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலருந்து அந்த மாரி பிரிஞ்சு மிக மிக நுண்ணியதாக மாறுகின்ற ஒரு சக்தி தான் நமக்கு மைண்டா மாறுது. அப்ப அந்த நிலையில இங்க நம்ம சாப்பாட்டுடைய தூய்மை தன்மைய பார்க்க வேண்டியது இருக்குன்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. தூய உணவு மனத்தையும், தூய மனம் இடையீடற்ற இறை நினைவையும் தோற்றுவிக்கின்றன என்று இதே உபநிஷதம் பின்னால் கூறப்போகிறது. அதாவது உணவில் தூய உணவு, தூய்மையற்ற உணவு என்ற 2 விஷயங்களைப் பற்றி இந்த உபனிஷத் பேசப்போகுது. பேசி, இதில் நாம் எப்படி உண்ண வேண்டும் என்று உண்ணுகின்ற உணவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறது என்று நாம் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப தான் முக்கியமான சப்ஜெக்ட்குள்ளலாம் வந்துட்டு இருக்கோம் நான் சொல்றேன். ஏன்னா இந்த உபனிஷத்தே வந்து சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்படிதான் இது போயிட்டு இருக்கு. அப்ப இங்க தண்ணீரை 3ஆக பிரித்தல் என்ற அடிப்படையில ஒரு அருமையான மந்திரம் இங்க வருது. அது எப்படி சொல்லுதுன்னா, பருகப்பட்ட தண்ணீர் 3 விதமாக பிரிகிறது. அதன் மிகவும் தூளமான பகுதி சிறுநீராக வெளியேறி விடுகிறது. நடுப்பகுதி இரத்தமாகின்றது. மிகவும் நுண்ணிய பகுதி பிராணனை வலுப்படுத்துகிறது. இப்ப எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்க. அந்த சாப்பாடு உங்களுக்குள்ள போயி மலமா மாறிச்சு. அப்புறம் இந்த மனித உடலா மாறிச்சு. அப்புறம் ஒரு பகுதி சூட்சுமமான மனசா மாறிடுச்சு. இப்ப நீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க. தண்ணீர் குடிச்ச உடனே இந்த பருகப்பட்ட தண்ணீர் உங்க உடம்புக்குள்ள 3 விதமா மாறப்போது. எப்படி? அந்த தண்ணீருடைய திடத்தன்மை அப்படியே உங்களிடத்தில இருந்து சிறுநீராக வெளியேறப் போகுது. நீங்க எப்படி குடிச்சீங்களோ, அப்படியே வெளிய வரப்போது. ஆனா என்ன, சில கெமிக்கல் ரியாக்ட் ஆயி வெளிய வரப்போது. பிளெயின் வாட்டரா நீங்க குடிச்சிருப்பீங்க. ஆனா உங்க பாடிக்குள்ள போன உடனே, சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து, அதுல யூரிக் ஆசிட், கிரியாட்டின் அப்படி இப்படின்னு நெறைய கெமிக்கல் கலந்து, உங்களுக்கு ஒரு சிறுநீராக வெளியேறுது. அது என்னன்னா, அந்த தண்ணீரினுடைய திடத்தன்மை. அதே தண்ணீர் அருவுருவமா மாறுதுன்னு வைங்களேன். அது உருவமும் இல்லைங்க, அருவமும் இல்லைங்க. ஒரு அருவுருவ நிலையில இருக்கு. அதுக்கு பேர் ரத்தம். ஆனா, அதே தண்ணி மிக மிக நுண்ணியதாக மாறுது பாருங்க.
அதுக்கு பேரு பிராணன். ஏன்னா, அதுதான் உள்ள போய் நமக்கு சுவாசத்த வலுப்படுத்தி குடுக்குது. அப்ப பாருங்க எப்படி அழகா பிரிச்சு குடுக்குறாங்க. இது எந்த சயின்டிஸ்ட்டுமே சொல்ல முடியாது. சயின்டிஸ்ட்க்கு இது தெரியவும் தெரியாது. ஆனா, பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் இதை உணர்ந்து நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் எப்படிப்பட்ட விஞ்ஞானிகளாக வாழ்ந்திருப்பார்கள்ங்கிறத நீங்க இங்க பார்க்கணும். நம்ம பாரத தேசத்தினுடைய மெய்ஞானிகள் எல்லோருமே விஞ்ஞானிகள். மருத்துவமே அவங்க கிட்ட இருந்தது. உலகத்துக்கே கொடுத்தவங்க. அவர் வந்து சுஷ்ருதர்ன்னு பேரு. சுஷ்ருதா அப்படின்னா, ஆயுர்வேத மருத்துவத்துக்கு அவர் தான் ஆச்சாரியர். பண்டைய ரிஷி. அப்ப அது மாரி நம்முடைய பாரத தேசத்துல நெறைய ரிஷிமார்கள் இருக்காங்க. எல்லாருமே ஞானிகள், மெய்ஞானிகள், விஞ்ஞானிகள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாரத தேசம் நம்முடைய தேசம் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய உயரிய விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்றைய பாடத்திட்டத்திலே கிடையாது. இப்ப நம்ம படிக்கிற ஸ்கூல்ல இந்த சிலபஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா, இங்க பூரா சயன்ஸ் சப்ஜெக்ட்ட தான் போட்டு கொண்டுகிட்டு இருப்பானுங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா, நீங்க வெளிய படிக்கிற அந்த சயன்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே யூஸ்லெஸ் சப்ஜெக்ட். ஏன்னா, அந்த படிப்புக்கும் பையனுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க பிசிக்ஸ்ல என்னென்னமோ பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா, ரியல் லைஃப்ல அதுல ஏதாவது ஒரு நாளாவது உங்களுக்கு பயன்பாட்டுல இருக்குமான்னா, ஒண்ணும் பயன்பாட்டுக்கு வராது. இப்படிதான் ஒரு யூஸ்லெஸ் எஜுகேஷன் சிஸ்டம் நம்முடைய மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம். அப்ப அது எதுக்காக சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு உயரிய வித்தை வந்து நம்ம மறைச்சு வச்சுட்டோம் இல்லையா? அதுக்காக சொல்றேன். அப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். தண்ணீர் வந்து 3 விதமாக பிரிகிறது. அதன் மிகவும் தூளமான பகுதி சிறுநீராக வெளியேறுகிறது. நடுப்பகுதி ரத்தமாக மாறுகிறது. மிகவும் நுண்ணிய பகுதி பிராணனாக வலுப்படுகிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இங்க வந்து நம்ம இந்த அடிப்படையில நவீன மருத்துவத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப பிசியாலஜின்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறையில பார்த்தீங்கன்னா, பல்வேறு பாடங்கள் இருக்கு. வேத காலத்துல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அருந்தும் தண்ணீர் அத்தனையும் சிறுநீராக வருவதில்லை. அது உடலின் கழிவுகளை மட்டும் சுமந்து கொண்டு சிறுநீராக வெளிவருகிறது. இன்னொரு பகுதியோ ரத்தத்தின் பொருளாகிறது. இதையும் தாண்டிய நீரின் நுண்ணிய பகுதி பிராணனை வழிப்படுத்துகிறது. அது என்ன பிராணனை வழிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தா, இது குறித்து மருத்துவ ஆராய்ச்சி எதுவும் இல்லையே என்று நாம் நினைக்கலாம். இதற்கு ஆராய்ச்சி எல்லாம் தேவையே இல்ல. ஏனென்றால், வெயிலின் காரணமாக மயக்கம் அடைந்த ஒருவரை நீங்க எழுப்பி, ஃபர்ஸ்ட் முகத்துல தண்ணீர் தெளித்து, தண்ணீரை குடிக்க வைத்து பாருங்க. சட்டென்று அந்த நபர் வந்து எழுந்து அமர்ந்து விடுவார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிராணன் வந்து நீர் இல்லாததுனால பலவீனமாக இருந்தது. அவர் நீர் அருந்திய பின்பு, அவருடைய பிராணன் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு, மீண்டும் அவரை பழையபடி செயல்படுத்தியது என்பதற்கு ஒரு உதாரணமா நம்ம இத பார்க்க முடியும் என்று இந்த இடத்துல நம்ம ஒரு நோட்ஸ் குடுக்குறோம். எதுக்காக இது குடுக்குறோம் அப்படின்னா, இப்ப நீங்க பிராணன் வந்து எப்படி நுண்ணியதாக இருக்கு நம்ம உடம்புக்குள்ள அப்படின்னா, நீரோட கலந்து நுண்ணியதாக இருக்கு. அந்த நீர் சத்து உங்க உடம்புல இல்லன்னா, நீங்க மயக்கம் போட்டுருவீங்க. ஏன்னா வெயில்ல போய் நீங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப நேரம் வெயில்ல நின்னுட்டு இருக்கீங்கன்னா, அந்த வெயில்ல உங்ககிட்ட இருந்து நீரெல்லாம் ஆவியான உடனே, உங்களுக்கு அப்படியே ஒரு தல சுத்தல் வந்து அப்படியே அந்த சுருண்டு விழுந்துருவீங்க. சுருண்டு விழுந்த உடனே உங்களுக்கு அந்த பிராணன திருப்பி ஆக்டிவ் பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மூச்சு இருக்கு இல்லையா? அந்த சுவாசம் இருக்கு இல்லையா? அத மீண்டும் உயிர்ப்பிக்கணும் இல்லையா? உடனே என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எய்டு? இமிடியேட்டா தண்ணி கொண்டு வாங்கன்னு கத்துவாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்த உடனே உங்க முகத்துல தண்ணி அடிப்பாங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடுப்பாங்க. அந்த தண்ணி உங்களுக்குள்ள போன உடனே உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா, அந்த பிராணனுக்கு அதுதான் எனர்ஜி. அந்த வாட்டர் தான் அதுக்கு எனர்ஜி. ஏன்னா, அது மிக நுண்ணியமா இருக்கிறதுனால, தண்ணீரோட தொடர்புல இருக்குங்கிறது இங்க சூட்சமமா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது இல்லையா? இதத்தான் இங்க உபநிஷதங்கள் வந்து இவ்வளவு விரிவா பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் உண்ணப்பட்ட அக்னி இருக்கு இல்லையா? அந்த அக்னி வந்து 3 விதமாக பிரிகிறது. அதன் மிகவும் தூளமான பகுதி எலும்பாகிறது. நடுப்பகுதி மஜ்ஜையாகிறது. மிகவும் நுண்ணிய பகுதி வாக்கை வளப்படுத்துகிறது என்று இங்க சொல்ல வருது. அப்ப இங்க வந்து அக்னி தத்துவம் என்னவா மாறுதுன்னா, அதுதான் நம்முடைய பாடி வந்து எலும்புகள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் பூரா அக்னி தான். அது அந்த அக்னி வந்து என்ன தூள தத்துவமா மாறும்போது, அதாவது கடினமான தன்மைக்கு வரும்போது எலும்பா மாறுது. அதுவே கடினமும் இல்ல, இளகியும் இல்ல. நடுநிலையில இருக்கும்போது என்னவா மாறுதுன்னா, மஜ்ஜை ஆகிறது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையா மாறுது. அதுவே அந்த அக்னியினுடைய மிக மிக சூட்சமமான நுண்ணிய பகுதி தான் இங்க நமக்கு வார்த்தையாக, வாக்காக இருக்கிறது. வளப்படுத்துகிறது. வாக்கையும், வார்த்தையையும் வளப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அக்னியை உண்பது என்றால், உடம்புக்கு சூட்டை அளிப்பதான எண்ணெய், நெய் போன்றவைகளை உண்பதாகும் என்பதாக நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அப்ப இங்க நம்ம அக்னி எப்படிங்க சாப்பிடுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னங்க நாங்க சாப்பாடு சாப்பிடுறோம், அது நியாயம் தான். தண்ணி குடிக்கிறோம், அது நியாயம் தான். அக்னி சாப்பிடுறது எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க அக்னி தத்துவம்ங்கிறது என்னன்னா, நம்ம பயன்பாட்டில் வைத்திருக்கின்ற எண்ணெய் தான் அக்னி. நெய் தான் அக்னி. ஏன்னா, அது வந்து சூடு. அந்த பொருள் வந்து சூடு குடுக்கும். அதனால அத நம்ம சூட்டான பொருள் சொல்றோம் இல்லையா? இது சூடுங்க, இத சேர்த்தாதீங்க சாப்பாட்டுலம்போம். அப்ப அந்த சூடு பொருள் சில நேரங்கள்ல சேர்த்தக்கூடாது. உடம்புக்கு வாத, பித்த, கபம் மாறும்போது,
இந்த சூடு பொருளெல்லாம் குறைச்சுக்கங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நெய் சேர்த்தாதீங்க, எண்ணெய் சேர்த்தாதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா டாக்டர்ஸ் எல்லாம். அது என்ன காரணம்? அது சூடால இருக்கிறதுனால அதுல அக்னி சத்துவம் அதிகமா இருக்குங்கிறது இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க 3 பூதங்களே மாறுபாடு அடைந்து உணவாகவும், மனமாகவும், பிராணனாகவும் மாறுகின்றது என்று தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. இப்ப அததான் அவங்க அப்பா உத்தாலகர் பேசிட்டு இருக்காரு பையன்கிட்ட. சொல்றாரு, "மகனே, உணவின் மாறுபாடே மனம், தண்ணீரின் மாறுபாடே பிராணன், அக்னியின் மாறுபாடே வாக்கு" என்று சுவேதகேதுவிற்கு தன்னுடைய தந்தையான உத்தாலகர் மிக தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்து விடுகிறார். உடனே பையன் கேட்கிறான் சுவேதகேது, "அப்பா, எனக்காக இதை சற்று இன்னும் கொஞ்சம் விளக்குங்கள்" என்று கேட்டுக்கொண்டான் சுவேதகேது. "அப்படியே ஆகட்டும் மகனே" என்ற மகனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் உத்தாலகர். இப்ப இவ்வாறு மகனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட உத்தாலகர் என்ன பண்றார்ன்னா, இவ்வாறு உடம்பு, மனம், பிராணன் மற்றும் வாக்கு ஆகியவைகள் மனிதனின் தூல மற்றும் சூட்சும சரீரங்கள், அக்னி, தண்ணீர், பூமி ஆகிய 3 அடிப்படை மூலகங்களின் வெளிப்பாடு என்பதை சுவேதகேதுவுக்கு இவ்வாறு விளக்கினார் தந்தை. ஆனால் இன்னும் சற்று விளக்கமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சுவேதகேதுவினுடைய கேள்விக்கு அடுத்து வருகின்ற பகுதியில அவருடைய தந்தை இதைப் பற்றி விரிவாக பேச இருக்கின்றார். இப்ப அடுத்த பகுதி நம்ம பார்க்க போறோம். இது வந்து 6வது பகுதிக்கு போயிட்டோம். இப்ப 5வது பகுதி நிறைவுற்றது. இப்போ இந்த 3 விஷயங்கள நல்லா நீங்க மனசுல பதிச்சுக்கணும். 3 பூதங்களுடைய வெளிப்பாடு தான் இங்க மனம், பிராணன், வாக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னென்ன பூதம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்க 3 பூதங்கள நம்ம முக்கியமா எடுத்துக்கிறது என்ன? மண் பூதம், அப்புறம் வந்து அக்னி பூதம், அப்புறம் நீர் பூதம். இப்ப நீர் பூதம் தான் பிராணனா மாறுது. அக்னி பூதம் தான் வாக்கா மாறுது. மண் பூதம் தான் இங்க மனசா மாறுது. அப்ப இங்க அந்த பூதத்தினுடைய நுண்ணிய பகுதி தான் இங்க மனசா மாறுது. நுண்ணிய பகுதி தான் இங்க பிராணனா மாறுது. நுண்ணிய பகுதி தான் இங்க வாக்காக மாறுது. அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உணவும், தண்ணீரும், எண்ணெய் போன்றவைகள் எப்படி உடம்பாகவும், பிராணனாகவும், வாக்காகவும் மாறுகின்றன என்பதை ஒரு உதாரணத்துடன் விளக்க முற்படுகின்றார் உத்தாலகர் என்று பார்க்கிறோம். அதுதான் இனி வருகின்ற மந்திரங்கள். இப்ப உத்தாலகருடைய விளக்கம் தொடர்கிறது. இப்ப உத்தாலகர் மேலும் இதைப் பற்றி விளக்கமாக சொல்ல இருக்கிறார். இப்ப மோரை கடையும்போது அதன் சாரமான பகுதி மேல் நோக்கி எழுந்து வெண்ணெயாக ஆகின்றது. அதுபோலவே உண்ட உணவின் நுண்பகுதி மேல் நோக்கி எழுந்து மணமாக ஆகின்றது. அப்ப மேல் நோக்கி எழுந்து மணமாக ஆகிறது என்றால், அது நுண்ணிய ஆற்றலாக மனத்தை வளப்படுத்துகிறது என்பதாக இங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மேல் நோக்கி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது எப்பொழுது நுண்ணிய தன்மை அடையுதோ, அப்ப தானாகவே அது மேல் நோக்கி தான் போகும். அது எப்பொழுது திடத்தன்மை அடைகிறதோ, அப்ப தானாகவே அது கீழ் நோக்கி தான் போகும். அப்ப அதனால தான், இப்ப நமக்கு வந்து கீழ போறதெல்லாம் மலம். அதாவது நம்ம உடம்புல கீழ எது போகுது? மலம் தான் கீழ போகுது. அதுவே நம்முடைய உடம்புல போய் சத்துக்களா மாறி, மிக நுண்ணியதாக மாறுகின்ற விஷயங்கள் நம்மள மேல் நோக்கி தள்ளுது. அது தானாவே மேல தான் வரும். அப்படி மேல வர்றதுனால தான், இப்ப நம்ம நம்ம உடம்புல எடுக்கக்கூடிய உணவு முறைகள வந்து, நம்ம எப்படி சரிப்படுத்தி எடுத்தாலும், அது நுண்ணிய பகுதிகள் அதிகமாக மாற மாற, நமக்கு வந்து என்ன நடக்கும்னா, மனம் வந்து ஒரு அப்டேட் ஆகும். அந்த நிலைக்கு தான் இங்க உணவு முறை வந்து மிக முக்கியமான விஷயமாக இந்த மாரி யோகிகளும், ஞானிகளும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப இங்க வந்து அத சூட்சமான விஷயத்த இப்படி புரிய வைக்கிறாரு. உத்தாலகர் வந்து தன்னுடைய பையன் ஸ்வேதகேதுக்கு எப்படி புரிய வைக்கிறார்ன்னா, இப்ப அந்த நுண்ணியதுன்னு எப்படிப்பா நீ புரிஞ்சுக்கணும்னா, மோர எடுத்து நீ கடைஞ்சு பாரு. மோர கடைஞ்சீன்னா, அந்த மோர்ல இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. அதுதான் வெண்ணெய். அப்ப அந்த வெண்ணெய் வந்து எடுத்து கையில நசுக்கி பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப நைஸா இருக்கும். ஆனா அது ரொம்ப சூட்சமம். தண்ணிக்குள்ள போட்டாலே மிதக்குதுன்னா, அப்ப எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அப்ப ஏன் வெயிட்லெஸ்ஸா இருக்கு? அது அவ்வளவுக்கு அவ்வளவு நுண்ணியதா இருக்கு. அந்த மாரி நுணுக்கம் ஆயிடுச்சு. அது திடத்தன்மையே அடையல. அது நீர்மத்தன்மை கூட அடையல. காற்று தன்மை அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அது நுண்ணியதாக மாறுறதுனால தான், அந்த வெண்ணெயானது அப்படி தண்ணீரிலேயே மிதக்குகிறது இல்லையா? அது புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு. அந்த சூட்சும நிலைக்கும், அந்த நடுநிலைக்கும், அந்த கீழ இருக்கிற ஸ்தூல நிலைக்கும் உள்ள வித்தியாசத்த இங்க இப்படி புரிய வைக்கிறாரு. அது மாரி நம்ம உடம்புக்குள்ள இந்த மாரி 3 விஷயங்கள் பிரியுதுங்கிறத சொல்றாரு. அது மாரி தண்ணீரின் நுண்பகுதி மேல் நோக்கி எழுந்து பிராணனாக ஆகிறது என்று இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா தண்ணீர் வந்து ஒரு திட நிலையில் இருக்கும்போது கீழ சிறுநீரா வருது. ஆனா அதே தண்ணீர் அந்த சூக்கும நிலையை அடையும்போது நமக்கு சுவாசமா மாறுது. அப்போ சுவாசமா மாறிட்டா தானாவே மேல் நோக்கி தான் வருமே தவிர கீழ போகாது. அப்ப இந்த மாரி இங்க வந்து புரிய வைக்கிறாங்க. அப்ப உண்ட அக்னியின் எப்படி நம்ம நுண்பகுதி மேல் நோக்கி எழுந்து வாக்காக மாறுகிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அக்னியினுடைய அம்சமாக இருக்கிறது என்று இங்க பார்க்கிறோம். அப்ப இனியவனே, உணவின் மாறுபாடே மனம். தண்ணீரின் மாறுபாடே பிராணன்.
அக்னியின் மாறுபாடே வாக்கு என்று ஸ்வேதகேதுவுக்கு விளக்கினார் உத்தாலகர் என்று பார்க்கிறோம். அப்ப உடனே திருப்பியும் அவன் வந்து என்ன கேட்கிறான் அந்த ஸ்வேதகேது, "ஐயா, எனக்காக மீண்டும் சற்று விளக்குங்கள்" என்று கேட்டுக்கொண்டான் ஸ்வேதகேது. "அப்படியே ஆகட்டும் மகனே" என்று மகனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு மேலும் தொடர்ந்தார் உத்தாலகர் என்றாக பார்க்கிறோம். அது வந்து 7வது பகுதி. இப்ப நம்ம 6வது பகுதியை நிறைவு செய்கின்றோம். இது வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, ஒரு குருவும், ஒரு சிஷ்யனும் பேசிக்கிற மாரி ஒரு விஷயத்த அமைக்கிறாங்க. இந்த உபநிஷத்து எப்படி அமைச்சிருக்குன்னா, ஒரு கதை. அந்த கதையில ஒரு அப்பாவும், மகனும் பேசிக்கிற மாரி ஒரு கதைய கொண்டு வராங்க. அந்த கதையில நமக்கு விளக்க வேண்டிய விஷயங்கள இவ்வளவு விரிவா பேசிக்கிட்டு வராங்க. அப்படி விரிவா பேசும்போது, அந்த பையன் சில கேள்விகள எழுப்புறான். அப்பா அதுக்கு பதில் சொல்றாரு. அந்த பையன் எழுப்பக்கூடிய கேள்வி வந்து ஒரு அஞ்ஞானமான கேள்வியா இருந்தாலும், அதுக்கு அவர் தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா, அவன் புரியாம கேட்கறான். அவன புரிய வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து தீவிரமா இருக்காரு. அப்ப அந்த மாரி அவன் கேட்டுக்கிட்டே வரான். ஏன்னா, "இத இன்னும் கொஞ்சம் விளக்குங்கப்பா, இன்னும் கொஞ்சம் விளக்குங்கப்பாங்கிறான்." அப்ப அவரு விளக்கமா குடுத்துக்கிட்டே வராரு. அப்படிதான் இந்த சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்ப உணவின் செயல்பாடே மனம்ங்கிறது எப்படிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம இன்றைக்கு நிறைவு செய்வோம். அடுத்த பகுதியில விரிவா போலாம். இப்ப எப்படின்னா, உணவும், தண்ணீரும் மனத்தையும், பிராணனையும் உருவாக்குகின்றன. அதாவது பலப்படுத்துகின்றன என்பதை சுவேதகேதுவால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆகவே அவன் தந்தையிடம், "அப்பா, எனக்கு இது சரியாக புரியவில்லை. அது எப்படி வந்து நீங்க உணவும், தண்ணீரும் வந்து மனதையும், பிராணனையும் உருவாக்குதுன்னு சொல்றீங்க? எனக்கு அதைப் பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்." அப்படின்னு அவன் கேட்கும்போது, அவங்க அப்பா வந்து விளக்கமாக அத சொல்ல விரும்புறார். அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையில் உள்ள ஒரு மனிதனுடைய மனதிற்கு 16 பகுதிகள் இருப்பதாக இங்க வேதாந்த சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகிறது என்று நம்ம கடந்த முறையில பார்த்தோம். இப்ப வந்து வேதாந்த சாஸ்திரங்கள்ல நம்ம வந்து 16 தத்துவங்கள் தான் மனசுன்னு நான் போன தடவ உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். மறந்துட்டீங்கன்னா மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். அது என்னென்ன? 5 கர்மேந்திரங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 வாயுக்கள், பஞ்ச வாயுக்கள். எல்லாம் என்ன ஆச்சு? 15 ஆச்சா? அதோட மனசு. இந்த எல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு வந்து சூட்சும சரீரம்னு பேரு. ஏன்னா, அந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து 16 தத்துவங்களாக பிரிஞ்சு நிக்குது. அது வந்து மனம்னு மட்டும் இல்லாம, 5 வாயுக்களாகவும் இருக்குது, 5 கர்மேந்திரியங்களாகவும் இருக்கு, 5 ஞானேந்திரியங்களாக இருக்கு. இப்படித்தான் இந்த உடம்பு இருக்கு. இதுக்கு பேரு வந்து சூட்சும சரீரம். நுண்ணிய உடல், கண்ணுக்கு தெரியாத உடல் என்று நம்ம வேதாந்த சாஸ்திரம் ஆரம்பத்திலேயே சொல்லிக் குடுக்கும். அத இங்க பேசுறாங்க. அப்ப இங்க 16 தத்துவங்கள் இருப்பதாக நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒருவன் 15 நாட்கள் உணவு உண்ணாமலோ, நீர் பருகாமலோ இருந்தால், அவன் இறந்து விடுவான் என்று இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. ஒரு மனிதன் வந்து எப்ப இறப்பு அடைவான் அப்படின்னா, 16 நாட்கள் வந்து அவன் சாப்பிடாம இருந்துட்டானா, 15 நாட்கள் அவன் சாப்பிடாம இருந்தாலே, அவன் இறந்து விடுவான். தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிடலன்னா, அவன் அதிகபட்சமா 15 நாள் உயிர் வாழலாம். அதுக்கு மேல வாழ முடியாது. அப்போ உண்ணாமல் இருந்தாலும், தண்ணீர் குடித்துக் கொண்டே இருந்தால், அவன் பிழைத்திருப்பான். ஆனால், அவன் மனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக செயலிழக்க ஆரம்பிக்கும். அப்ப 15 நாட்களுக்கு பிறகு அவனால் எதையும் நினைவு கூர இயலாது. ஆனாலும் அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஏனெனில், மனம் உண்கின்ற உணவை சார்ந்திருக்கிறது. பிராணன் குடிக்கின்ற தண்ணீரை சார்ந்திருக்கிறது. அப்ப இதை சுவேதகேதுவிற்கு செயல்முறையில் தந்தை விளக்க விரும்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா, இங்க மனசு வந்து எப்படி சூட்சும நிலைக்கு போகுது, இங்க வந்து நம்ம சாப்பிடாம விட்டா என்ன நடக்கும்? தண்ணி குடிக்காம விட்டா என்ன நடக்கும்? சாப்பாடு மட்டும் எடுத்தா என்ன நடக்கும்? தண்ணீர் மட்டும் எடுத்தா என்ன நடக்கும்? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் வந்து விரிவாக பேசப்போகுது இந்த உபனிஷத்து. இந்த உபனிஷத்தெல்லாம் படிக்காம நெறைய பேர் தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு சாப்பிடாம இருக்கிறேன். இந்த YouTubeலலாம் போட்டு வச்சிருப்பாங்க. புரடா விட்டுருப்பான். ஒருத்தன் என்ன சொல்லுவான், "இவர் சாப்பிட்டே பல ஆண்டுகள் ஆகிறதும்பான்." இவர் சாப்பிடாத சாமியார். அதாவது உணவே உண்ணாமல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ம்பான். அத நெறைய பேர் நம்புவான். ஆனா, அப்படிலாம் வாழ முடியாது. அதெல்லாம் வந்து பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா, இவங்க போய் பக்கத்துல இருந்து பார்த்தாங்களா? அவர் நைட்ல வேணா இப்ப பகல்ல வேணா அவர் சாப்பிடாம இருக்கலாம். உங்க முன்னாடி வந்து சாப்பிடாம உட்கார்ந்திருக்கலாம். அப்புறம் நீங்க எவ்வளோ நேரம் அவர பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? அவர டெஸ்ட் பண்ணவே நீங்க போறீங்கன்னு வச்சுக்கங்க. அவர் கூடவே நீங்க உட்கார்ந்துருங்க. 24 மணி நேரம் உட்கார்ந்துருங்க. அடுத்த ஒரு நாள் நீங்க என்ன பண்ணணும்? வெளிய வந்து தான் ஆகணும். தூங்கி தான் ஆகணும். நீங்க தூங்குற நேரத்துல அவர் சாப்ட்டுருவாரு. ஏன்னா ஏன்னா அவர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எப்ப தூங்குவான் பார்க்கலாம். இவன் எப்படியாவது தூங்க போறான்ல, அப்ப சாப்ட்டுருவோம் அப்டின்ட்டு. அதனால எவனுமே சாப்பிடாம உயிர் வாழ முடியாது. எவனும் தண்ணி குடிக்காம உயிர் வாழ முடியாது. அப்ப இந்த மாரிலாம் இருக்கிறாங்களான்னா, யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றது பொய்ன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, இதெல்லாம் இயற்கைக்கு முரண்பாடான விஷயங்கள வந்து செய்யவே முடியாது. ஆகவே அத இயற்கையோடு ஒன்றி வாழ்வது தான் இங்க வாழ்க்கை என்று சாஸ்திரம் சொல்லுது. இத நம்ம ரொம்ப விரிவா பார்ப்போம். இந்த உபனிஷத்து ஞானமெல்லாம் உங்களுக்கு வர வரவே உங்களுக்கு எல்லாம் புரியும். உங்கள யாரும் ஏமாத்த முடியாது. நீங்க ரொம்ப புத்திசாலிகள் ஆயிடுவீங்க. ஏன்னா உபனிஷத்து படிச்சா எல்லாம் புத்திசாலிகள் ஆயிடுவாங்க. யார்கிட்டயும் ஏமாற மாட்டாங்க.
யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்கங்கிறத பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ண முடியும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஒரு வெற்றி. இந்த பாடம் படிச்சவங்க எல்லாருமே ஞானிகள்னு ஏன் சொல்றோம்னா, அந்த ஞானிகளுக்கு எல்லாம் தெரியும். அவர யாரும் ஏமாத்த முடியாது. அதுதான் இந்த பாடம் வந்து ரொம்ப உயர்ந்த பாடங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இன்றைக்கு நேரம் கருதி இந்த இடத்துல வகுப்ப நிறைவு செய்றேன். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.